வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் பொறியியல் படிப்புகள் குறித்து விவாதிக்க உள்ளோம். தமிழ்நாட்டில் 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. சிவில், மெக்கானிக்கல், தகவல் தொழில்நுட்பம் என பல்வேறு பிரிவுகளில் இளநிலை பட்டப்படிப்புகள் வழங்கப்படுகின்றன. எந்த பிரிவை தேர்ந்தெடுப்பது, எந்த பிரிவு படித்தால் உடனடியாக வேலை கிடைக்கும் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளலாம். இவற்றில் அனைத்திற்கும் ஆலோசனை வழங்குவதற்காக எமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த உதவி பேராசிரியர் திரு சுரேந்திரன் அவர்கள். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம். வணக்கம். வணக்கம் மேடம். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே இந்த டைம் ரொம்ப குரூஷியலான ஒரு டைம் சொல்லணும். பிகாஸ் அவங்களுக்கு கரெக்டான டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. மோர் ஓவர் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் காலேஜஸ் விட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல கூட்டம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. சோ இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற ஒரு ஆஸ்பிரன்ஸ் மட்டும்தான் இன்ஜினியரிங்க்கு என்ன கேஸா இருந்தாலும் போகலாம் அப்படின்னு. பட் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் படிச்சா மட்டும்தான் நம்மளால ஒரு கரியர், ப்ரொஃபஷனல் கரியர் அமைச்சுக்க முடியும் இல்லைன்னு. சோ இப்ப இன்ஜினியரிங்ல ஒரு டிகிரி எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றவங்க முதல்ல அவங்களோட மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இப்ப இந்த காலகட்டத்துல இந்த ட்ரெண்ட் என்ன கிளியரா சொல்லிருக்கீங்க. எல்லாம் ஆர்ட்ஸ் நோக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமா தான் போறாங்க. இது தவறான இதுங்க. நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும். இன்ஜினியரிங்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கதான் செய்யுது. இப்ப நீங்க முதல் கேள்வியா என்ன கேட்டிருக்கீங்கன்னா, இன்ஜினியரிங் போகிறதுக்கு முன்ன என்னென்ன இது அவங்க மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், அந்த +1 +2 மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு இல்லீங்களா, அந்த நாலேஜ் கிளியரா இருக்கணுங்க. அது இருந்தாலே பாதி பிரச்சனை ஓவர். ரெண்டாவது பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ் அவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்ன்றதுதான் சயின்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் தான் இன்ஜினியரிங். சோ சயின்ஸ் பல பிரிவா பிரிஞ்சு தான் இன்ஜினியரிங்கா வந்திருக்கு. சோ சயின்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியணும். சோ இந்த ரெண்டும் இன்ஜினியரிங்ல நுழையிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஸ்டூடெண்ட் மேத்ஸ்லயும் நல்லா இருக்கும், அட் தி சேம் டைம் இன்ஜினியரிங் பேசிக் ஃபண்டமெண்டல் சயின்ஸ்லயும் அவங்க கொஞ்சம் சரியா இருக்கணும், வெல் வெர்ஸ்டா இல்லாட்டாலும் படிச்சு எடுத்து படிக்கிற லெவலுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்பதான் அவங்களால பர்சியூ பண்ண முடியும். கண்டிப்பா. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார். கோவையில் இருந்து ராஜேஸ்வரி காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஸ்வரி வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன ராஜேஸ்வரி, சொல்லுங்க. ஆமாங்க, என்னோட பொண்ணு இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஏரோநாட்டிக்கல் தான் வேணும் அப்படின்னு கேக்குறாப்லங்க. ஏரோநாட்டிக்கல் எடுக்கலாமா, என்ன இது கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறதுக்காக நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் ராஜேஸ்வரி. இவங்க ராஜேஸ்வரியோட பொண்ணு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது தப்பு இல்ல. இப்ப ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஏன் படிக்கணும்ன்ற இது அவங்க ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய ஏரோநாட்டிக்கல் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வாய்ப்புகள் என்னன்னு தெரியாம முழிக்கிற நிலை தான் ஏரோநாட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இப்ப ஏரோநாட்டிக்கலுக்கு எந்த காலேஜ் சேரணும், அந்த காலேஜ்ல என்ன வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏரோநாட்டிக்கல் சேர்த்தா நல்லது. ஏன்னா சேர்ந்துட்ட பிறகு பிஇ முடிச்சிடுறாங்க, 4 வருஷம் முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன ஏரோநாட்டிக்கல், எனக்கு நிறைய மாணவர்கள் நான் சந்திக்கிறேன் ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு என்னன்னு தெரியாம தவிக்கிற மாணவர்களும் சந்திக்கிறேன். சோ ஏரோநாட்டிக்கல் படிக்கணுங்கிற மாதிரி படிச்சிடுறாங்க, பட் அதுக்கான ஃபுல் நாலேஜ் இல்லாம அந்த கோர்ஸ் எடுத்துட்டாங்க. சோ மேல என்ன பர்சியூ பண்றதுன்னு தெரியாம முடிக்கிறாங்க. சோ உங்க ஏரோநாட்டிக்கல் படிக்கணுங்கிற ஆஸ்பிரன்ஸ் சோ வாட் இஸ் தி கோர்ஸ் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது மூலமா அவங்க என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் போக முடியும்ங்கறது தெரிஞ்சுக்கணும். நம்ம அதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார். திருப்பூரில் இருந்து தினகரன் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தினகரன் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன, சொல்லுங்க. சார், என்னோட கட் ஆஃப் மார்க் 193. ஓகே. நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாட்டி பிடெக் ஐடி எடுக்கலாம்னு இருக்கிறேன். படிக்கும்போது வேற ஏதாச்சும் அடிஷனல் கோர்சஸ் என்ன பண்ணணும், அப்புறம் இந்த கேட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்ப இருந்து ஆரம்பிக்கணும்னு அது தெரியுது. தெரிஞ்சுக்கலாம் தினகரன். அடிஷனல் கோர்சஸ் இப்ப முன்னாடியே ப்ரீ பிளான்டா இருக்காரு இவரு இருக்கிறது தான் ப்ரீ பிளான்டா இருக்கிறது தான் நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா பிஇ படிக்க ஆரம்பிக்கும் போதே அந்த முதல் வருஷத்துல யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா தான் ஃபைனல் இயர் முடிக்கும் போது ஒரு அச்சீவரா வெளியே வர முடியும். சோ இதுதான் தேவையும் கூட. சோ பிஇ படிக்கும் போதே எப்ப ஆரம்பிக்கணும்னு கேக்குறாரு. பிஇ படிக்கும் போது முதல் வருஷத்துலேருந்தே ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு வருஷமும் படிப்படியா சில விஷயங்களை கத்துக்கணும். அந்த மாதிரி கத்துக்கிட்டு போனா கரெக்டா இதுவா இருக்கும். கன்னியாகுமரியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார். அன்பு, அவரிடம் பேசலாம். அன்பு வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன, சொல்லுங்க. வணக்கம் அன்பு, உங்களுடைய கேள்வி என்ன, சொல்லுங்க. உங்களுடைய கேள்வி என்ன அன்பு, தெளிவா சொல்லுங்க. மேடம்,
ட்ரிப்ளி மெக்கானிக்கல் 2 கோர்சஸ்ல வந்து எந்த கோர்ஸ் ஆப்ட் பண்ணலாம், அவருக்கு இன்ட்ரெஸ்ட் எது இருக்குங்கறத அவர் சொல்லல. பட் இப்ப இருக்கிற ஸ்கோப் படி பார்த்தோம் அப்படின்னா ட்ரிப்ளி படிக்கிறது பெஸ்டா, மெக்கானிக்கல் எடுக்கிறது பெஸ்ட்? எல்லா கோர்ஸுக்குமே வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு. சோ அது யாரும் மறுக்க முடியாது. ஆனா ஒவ்வொரு வருஷமும் சில மாறுபாடுனால மாறும். சோ அதுக்காக நம்ம கோர்ஸை மாற்ற வேண்டியது இல்ல. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது வாய்ப்புகள். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் கேட் மூலியமா வந்து பப்ளிக் செக்டர்ல நிறைய வேலை. இப்போ ஒரு 5000 வேகன்சி இருக்குன்னா 5000 வேகன்சில வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வேலை கிட்ட மெக்கானிக்கலே கேக்குறாங்க. சோ மெக்கானிக்கலுக்கு வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ அடுத்தபடியா வந்து ட்ரிபிள்இக்கு இருக்கு. இது ரெண்டும் கம்பேர் பண்ணனா இந்த மாதிரி. பட் நம்ம ட்ரிபிள்இ ஈசி இந்த மாதிரி கோர்சஸ்லாம் எப்பவுமே அழிவே இல்லாத ஒரு இன்ஜினியரிங் கோர்சஸ்னே சொல்லலாம். அதுல வந்து இன்வென்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். என்னைக்குமே வந்து ஒரு சரிவு ஏற்படாத ஒரு கோர்ஸ் அப்படின்னா ட்ரிபிள்இன்னு சொல்லலாம். ஆனா ட்ரிபிள்இயே வந்து அது ஓவர்டேக் பண்ற மாதிரி இப்ப மெக்கானிக்கலுடைய ஒரு வளர்ச்சி இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அது இப்ப ரீசெண்டா வந்து பவர் செக்டார்ஸ் எல்லாமே வந்து ப்ளூம் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸும் ப்ளூம் ஆயிட்டு இருக்கு. ஒரு நாட்டோட பொருளாதாரம் பவரையும் மேனுஃபேக்சரிங் சார்ந்தா இருக்கனால வந்து மெக்கானிக்கல் ப்ளூம் ஆகுதுங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். கோவிந்தன் காத்திருக்கிறார் நெல்லையிலிருந்து, அவரிடம் பேசலாம். கோவிந்தன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன கோவிந்தன் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். என்னுடைய பையன் வந்து 193.75 கட் ஆஃப் மேடம். வந்து பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிக்கணும்னு விரும்பப்படுறான். அந்த டெக்னாலஜி கோர்ஸ் வந்து எப்படி மேடம், ஃபியூச்சர் எப்படின்னு ஒரு ஐடியா கேட்கறேன் சார்ட்ட. தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க. இவர் பர்டிகுலரா இவர் கேட்டது ஆடை வடிவமைப்பு, இந்த ஃபேஷன் டெக்னாலஜி என்ற பர்டிகுலர் ஃபீல்ட், ஸ்பெசிபிக் ஃபீல்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அதுல ரியலாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். இதுல இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ட்ரெஸ்ட் இருந்துதான் அவங்க அதுல வந்து சாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நிறைய தான் இருக்கு. சோ வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தா தாராளமா எடுக்கலாம். எல்லாரும் ஒரே மாதிரியான கோர்சஸ் ஆப்ட் பண்ணாம கொஞ்சம் டிஃபரெண்டா வளர்ந்துட்டு வர கோர்சஸ் ஆப்ட் பண்ணாங்க. அட் சேம் டைம் நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்ட்ரெஸ்டும் இருந்ததுன்னா அவங்களால சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைச்சிருக்கீங்க. மதுரையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் முருகன், அவரிடம் பேசலாம். முருகன் வணக்கம். முருகன், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. முருகன் வணக்கம், தொடர்ந்து பேசுங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன? சார், நான் வந்து கட் ஆஃப் வந்து 125 எடுத்திருக்கேன். ஓகே. பயோடெக்னாலஜி எடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்குமா? பயோடெக்னாலஜி இப்ப பயோடெக்னாலஜி எல்லாம் பாத்தீங்கன்னா ரிசர்ச் ஓரியன்டட் ஃபீல்ட். சோ ரிசர்ச் ஓரியன்டட் ஃபீல்டுக்கு வந்து கொஞ்சம் பேசிக் சயின்ஸ்லாம் நல்லா இருந்து எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ 120 கட் ஆஃப் கம்மியா குறைவா இருக்கும்போது பயோடெக்னாலஜி ஆப்ட் பண்ணது சரியான முடிவா இருக்காது. சரி, இப்ப நம்ம இன்ஜினியரிங் கோர்சஸ் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த ட்ரிபிள்இ, இசி இதெல்லாம் வந்து ட்ரெடிஷனல் கோர்சஸ். இப்ப ரிசர்ச் ஓரியன்டட் கோர்சஸ் பார்க்கும்போது இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸா இருக்கட்டும், பயோடெக்னாலஜி, அதே மாதிரி நானோ டெக்னாலஜி, ஜெனடிக் இன்ஜினியரிங், இதெல்லாம் ரிசர்ச் ஓரியன்டட் கோர்சஸா இருக்கு. எந்த கோர்சஸ் படிச்சாலுமே நம்ம பிஜி படிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். கண்டிப்பா. சோ இந்த மாதிரியான கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை எம்டெக் மட்டும் பண்ணாம பிஹெச்டி வரைக்கும் போனாதான் ஒரு வேல்யூ இருக்குங்கிறாங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில வந்து லாங் டேர்மா படிச்சுக்கிட்டே இருக்கணும், நான் ஒரு 7, 8, 10 வருஷத்துக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுனால இந்த பக்கம் அதிகமா வர மாட்டேங்கிறாங்களா? ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி இந்த விஷயத்துல எப்படி இருக்கு? வராங்க. இப்ப இது என்ன, இந்த டெக்னாலஜி எல்லாம் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோநாட்டிக்கல் கேட்டாங்க இல்லைங்களா? ஏரோநாட்டிக்கல், இப்ப பயோடெக்னாலஜி, இது மட்டும் இல்லாம இப்ப வளர்ந்து வர எல்லா நானோ டெக்னாலஜி எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பப்படுறாங்க. ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன், அவங்களோட பாதை எதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயணத்தை தொடங்கினா நல்லது. ஏன்னா நிறைய பேர் வந்து கரெக்டா நானோ டெக்னாலஜி எங்கேயோ பிஇ படிக்கிறாங்க, படிச்சுட்டு அடுத்த வாய்ப்பு என்னன்னு தெரியாம மறுபடியும் மிஸ்கைட் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாம நிறைய அவங்க பாதைகள் வந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் சேரது நல்லது. மிஸ்கைட் ஆரம்பங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் நம்ம இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார் நெல்லையிலிருந்து சதாம் ஹுசைன், அவரிடம் பேசலாம். சதாம் ஹுசைன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ மேடம், இந்த மெரைன் இன்ஜினியரிங் படிக்கலாமா? மெரைன் இன்ஜினியரிங்கோட ஸ்கோப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். மெரைன் இன்ஜினியரிங்கும் பாத்தீங்கன்னா வந்து அது வந்து இனிஷியலா வந்து நம்ம டிகிரி முடிக்கிறதோட மெரைன் இன்ஜினியரிங் முடிஞ்சு போறது இல்ல. மெரைன் இன்ஜினியரிங்க்கு வந்து ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. ஸோ ட்ரைனிங்க்கு வந்து கண்டிப்பா வந்து இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா யாராச்சும் வந்து ரெக்கமெண்டேஷன் ஆல்ரெடி அந்த மெரைன் ஃபீல்ட்ல இருக்கவங்க பண்ணாதான் வந்து மெரைன் இன்ஜினியரிங் சர்வே ஆக முடியுது. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கும் பட்சத்தில் மெரைன் இன்ஜினியரிங் கண்டிப்பா செலக்ட் பண்ணலாம். தூத்துக்குடியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் வினோத், அவரிடம் பேசலாம். வினோத் வணக்கம். வினோத், பொறியியல் படிப்புகள் குறித்து உங்களுடைய சந்தேகம் என்ன? கேளுங்க. வணக்கம், நான் வந்து 197 கட் ஆஃப் வச்சிருக்கேன். ஓகே. இப்ப நான் வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் எடுக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கேன். ஓகே. இப்ப அதுக்கு ஸ்கோப், ஃபியூச்சர், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ரோபோட்டிக் இன்ஜினியரிங் தானே வினோத் சொன்னீங்க நீங்க? ஆமா, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ரோபோட்டிக்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னா ரோபோட்டிக்ஸ்க்கு வந்து எக்ஸ்போஷர் தர காலேஜ் வந்து எது எது இருக்குன்னு பட்டியலிட்டு
அதுல வந்து பெஸ்டான காலேஜ் எடுத்து படிச்சா நல்லது. ஏன்னா ரொபோட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப என்னன்னா எல்லா பிரைவேட் காலேஜஸோடையும் ஐஐடி கொலாபரேட்டட் கோர்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோர்ஸ்ல வந்து ஒரு பார்ட்டிசிபென்ட்டா ஜாயின் பண்ணும்போது நம்ம ஐஐடியில கிடைக்கிற எக்ஸ்போஷர் அந்த எந்த காலேஜ் சேர்றாங்களோ அந்த காலேஜ்லயும் கிடைக்கும். சோ அந்த மாதிரி காலேஜ் சூஸ் பண்ணணும். இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இவர் இந்த காலர் கேட்ட மாதிரி ரோபோட்டிக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இன்னும் நிறைய பேர் மெக்கட்ரானிக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த கோர்ஸ் பத்தி என்னன்னே தெரியாம அவங்க ஆசைப்பட்டுடுறாங்க. அவங்க வந்து பர்டிகுலரா இந்த கோர்ஸை இந்த காலேஜ்ல எடுத்து படிச்சா நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரியான ரிசர்ச் பண்ணணும்? ஒரு காலேஜ்ல என்னென்ன விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் என்ன விதமான கோச்சிங் கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் as well as parents என்ன பண்ணணும்? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ்ல நுழையறாங்கன்னா அவங்க ரா மெட்டீரியலா போறாங்க. முடிக்கும் போது ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வரும்போது அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் வந்து எந்த மாதிரி கம்பெனிஸ்ல அவங்களுக்கு அந்த காலேஜ் வந்து உருவாக்கி தந்ததுன்னு கண்டிப்பா பாக்கணுங்க. இப்போ மெக்கட்ரானிக்ஸ்லாம் நான் நிறைய காலேஜ்ல பாக்குறேன். மெக்கட்ரானிக்ஸோ ஏரோநாட்டிக்கலோ அவங்க தொடர்புடைய பிளேஸ்மெண்ட்லாம் யாரும் உருவாக்கி தரதில்ல. ரொம்ப குறைவான பிளேஸ்மெண்ட், அதுவும் சாஃப்ட்வேர் ஓரியன்டா அமைச்சு விட்டுறாங்க. சோ அவங்க கோர் ஃபீல்ட்ல போனோம், எந்த விஷயத்துக்காக விருப்பப்பட்டு போனோமோ அந்த செயல் நடக்காம போயிடுது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்பாக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம இதை பத்தி பேசலாம். நல்லூர்ல இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், உதயகுமார். அவரிடம் பேசலாம். உதயகுமார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. உதயகுமார் வணக்கம். சொல்லுங்க மேடம். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. பொறியியல் படிப்புகள் குறித்து பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய சந்தேகம் என்ன? சொல்லு. வணக்கம் மேடம். சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன? இப்ப என் மையன் சேசூரியா வந்து இந்த இப்ப கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம் மேடம். சரி, அந்த பேர் மெரைன் படிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் என் மையன். சரி, இப்ப மெரைன் இன்ஜினியரிங் வந்து படிக்கணும்னு சொல்லிருக்காங்க. சோ இப்ப இவங்களை பார்க்கும்போது இப்ப இவங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுக்குறீங்க? எந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும் இந்த கோர்ஸ் படிச்சா இவங்க வந்து இந்த லெவலுக்கு போறாங்க அப்படின்னு? மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு நான் முதல்ல குறிப்பிட்டது வந்து தொடர்பு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது வந்து செலவு வந்து அதிகமாகும். மற்ற இன்ஜினியரிங்கை விட மெரைன் இன்ஜினியரிங்க்கு வந்து கூடுதலான செலவாகும். அது கண்டிப்பா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ வந்து அது எந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்றது மாதிரி யோசிக்கணும். ரெண்டாவது வந்து மெரைன் இன்ஜினியரிங் முடிச்ச பிறகும் அவங்க அந்த ட்ரைனிங் அனுப்புறதுக்கும் செலவு அதிகமாகும். சோ அதுக்கெல்லாம் தயாரா இருந்தாங்கன்னா தாராளமா பண்ணலாங்க. சோ மெரைன் இன்ஜினியரிங் இஸ் ஈக்குவல் டு செலவு அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆமா, கண்டிப்பா கொஞ்சம் கூடுதல் செலவு மத்த இன்ஜினியரிங் காட்டிலும். மத்த டிசிப்ளின்ஸை விட மெரைன் இன்ஜினியரிங்ல செலவு அதிகமா பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸ்காலர்ஷிப்ஸ் எதுவும் கொடுக்கற மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லையா? கவர்மெண்ட் அது மூலமாவோ இல்ல கவர்மெண்ட் கோட்டால படிக்கிற செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ்ல ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கற மாதிரி? மெரைன் இன்ஜினியரிங் வந்து நிறைய காலேஜ்ல இல்ல, கம்மியான காலேஜ்ல தான் இருக்கு. அதுவும் பிரைவேட் காலேஜ் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கு. கவர்மெண்ட்ல வந்து எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க, இருந்தாலுமே அங்கேயும் ஃபீஸ் அதிகமா தான் இருக்கு. ஜெயம் குண்டத்திலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், ஷெரீப். அவரிடம் பேசலாம். ஷெரீப் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம்ங்க. வணக்கம். நான் வந்து 12th 195.25 கட் ஆஃப் எடுத்திருக்கேங்க. ஓகே. நான் வந்து பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம்னு இருக்கேன். பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், ஓகே. பெட்ரோகெமிக்கல் ஸ்கோப் எப்படி இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஒரு முக்கியமான டைவர்சிஃபைட் ஃபீல்டு. அது வந்து ஒரு வளர்ந்து வர ஃபீல்ட்ல வந்து ரொம்ப முக்கியம். பிளஸ் அதுல வந்து சேலரி பேக்கேஜ் எல்லாம் வந்து பெட்ரோகெமிக்கல்ல இனிஷியலா வந்து குறைவா ஆரம்பிச்சாலும் அதோட வளர்ச்சி வந்து அபரிமிதமா இருக்கு. சோ இது கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். முக்கியமா வந்து இப்போ பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க அதோட அப்ளிகேஷன் ஓரியன்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ அதுக்கு வந்து படிக்கும் போதே வந்து நல்ல எக்ஸ்போசர் கொடுத்து படிச்சீங்கன்னா அவங்களுக்கு நல்லது. ஆன்சைட் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. சோ அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு படிக்கும் போதே அதிகமா இருந்ததுன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு டைம்ல அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். திருத்தணியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், முரளிதரன். அவரிடம் பேசலாம். முரளிதரன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? முரளிதரன் சொல்லுங்க. மேடம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க முரளிதரன். மேடம், என்னுடைய பொண்ணு வந்து +2ல வந்து 1152 மார்க் எடுத்திருக்காங்க. சரி. இதுல இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து 194.25 வருது. 194.25. ஓகே, தொடர்ந்து பேசுங்க. அவங்களுக்கு என்ன கோர்ஸ் படிச்சா நல்லா இருக்கும்? முதல்ல உங்களோட டாட்டரோட இன்ட்ரெஸ்ட் என்ன, ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டீங்களா மிஸ்டர் முரளிதரன்? அவங்க எதுனால பரவாயில்ல அப்படின்னு எது கிடைச்சா நல்லா இருக்கும்? ஈஸி இருந்தா நல்லா இருக்குமா இல்ல ட்ரிபிள் எடுத்தா நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும், என்ன கோர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, இப்போ +2ல வந்து என்ன படிச்சுட்டு என்ன வந்திருப்பாங்கன்னு தெரியும். மேக்ஸும் நம்ம இன்ஜினியரிங் சயின்ஸும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்னன்னா ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் வந்து நம்ம பேசிக்ஸ், அதாவது we have to learn something in everything.
இன்ஜினியரிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கும். அதுல வந்து முக்கியமான தகவல்கள்லாம் என்னென்னன்றதை வந்து தேடி தேடி படிக்கணும். எந்த இன்ஜினியரிங் படிச்சாலுமே ஈக்குவலண்டா தான் இருக்கும். ஆனா எல்லாத்துலயுமே இந்த தேர்ந்தெடுக்கும் முறை, தேர்ந்தெடுத்து படிக்கிற முறை இது வளர்த்துக்கணும். அப்புறம் வந்து அது எங்க உபயோகப்படுது, எப்போ ஒரு பொருளை பயன்படுத்த முடியுமோ அந்த பொருளால நம்ம பயனடையலாம். இப்ப இன்ஜினியரிங் அவங்க படிக்கிறாங்கன்னா நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த இன்ஜினியரிங்கே எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் +2 மாதிரியே மனப்பாடம் பண்ணி பாஸ் ஆனா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறான அணுகுமுறை. ஒரு அப்ரோச் வேணும் கண்டிப்பா. என்னன்னா அவங்களுக்கு வந்து செலக்டிவ் மெத்தடாலஜி தேவை. அதாவது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது. இப்ப வந்து ஒரு பானை சோறு இருக்குன்னா அதுல ஒரு சோறு தானே எடுத்து பதம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு they have to learn something in everything. சோ அந்த பேசிக்ஸ் எல்லாம் கத்துக்கும் போது அவங்க இண்டஸ்ட்ரி ரெடி இன்ஜினியர்ஸா மாறிடுறாங்க. இப்போ சமூகம் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் எதிர்பார்க்கறது என்னன்னா இண்டஸ்ட்ரி ரெடி இன்ஜினியர்ஸ் முடிக்கும் போது அவன் இண்டஸ்ட்ரி ரெடி இன்ஜினியர்ஸா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சோ இதுக்கு இந்த அணுகுமுறையை ஃபாலோ பண்ணி எந்த கோர்ஸ் எடுத்தாலும் நல்ல நிலைக்கு வரலாம். சார், இன்னைக்கு பேசின காலர்ஸ் நிறைய பேர் பார்க்கும்போது நியூ கோர்சஸ் பத்தி அவங்களே சொல்றதுக்கான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோகெமிக்கல் கோர்சஸ் சொன்னாங்க. ஏரோநாட்டிக்கல் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் இப்ப இந்த ட்ரெடிஷனல் கோர்சஸ் பார்க்கப்படுற அந்த EEE பத்தி பேசுறவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. நியூ கோர்சஸ் பத்தி பேசுறவங்களோட அதிகமா இருக்கு. முக்கியமா இந்த பெட்ரோகெமிக்கல் கோர்சஸ் எடுத்து படிக்கணுங்கிறதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. மத்த கோர்சஸ்க்குலாம் கிராஷ் கோர்சஸ் மாதிரி இருக்கு. சோ பெட்ரோகெமிக்கல் கோர்ஸ் பண்றவங்களுக்கு என்ன விதமான கிராஷ் கோர்சஸ் அவங்க படிக்க முடியும்? எப்படி அவங்க எக்ஸ்ட்ரா நாலேஜ் அவங்க வளர்த்துக்க முடியும்? இப்போ இந்த யுகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் வந்து லிங்க் ஆன இதுதான். இப்ப எல்லா கோர்ஸ்க்குமே வந்து சாஃப்ட்வேர் வந்து டூல்ஸ் தேவைப்படுது. சாஃப்ட்வேர் டூல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பொறுத்து அவங்களோட நிலை வந்து மாறுது. ஸோ சாஃப்ட்வேர் டூல்ஸ் பொறுத்த வரைக்கும் பெட்ரோகெமிக்கலுக்கு வந்து பைப்பிங் சாஃப்ட்வேர் இருக்கு, சீசர் அந்த மாதிரி எல்லாம் சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் அவங்க லேர்ன் பண்ணலாம். ஸோ இதை போல எல்லா பொறியியல் படிப்புக்கும் சாஃப்ட்வேர் டூல் வந்து யூஸ் பண்றது. சாஃப்ட்வேர் டூல் படிக்கிறதுக்கு யாரும் தனியா ஒரு கிராஷ் கோர்ஸ் போறது இல்லையா? ஆன்லைன்லயே அவங்க டவுன்லோட் பண்ணிக்க போறாங்க, அவங்க எடுத்து படிக்க போறாங்க. பட் கிளாஸ் ஏன்னா சர்டிபிகேஷன்ங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் வந்து முக்கியமா கேம்பஸ் போது எதிர்பார்க்கறாங்க. இப்ப இந்த மாதிரி நியூ கோர்சஸ் எடுத்துட்டு வரவங்களுக்கு கிராஷ் கோர்சஸ், சர்டிபிகேட் ஓரியன்டட் கோர்சஸ் அவங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம நிறைய பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார். திருவண்ணாமலையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், பாலமுரளி. அவரிடம் பேசலாம். பாலமுரளி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. என் பேரு நான் வந்து 120 கட் ஆஃப் எடுக்கிறேன் மேடம். ஓகே. எனக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம் ஆசை. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகே. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தா நல்லா இருக்குமா? அது மாதிரி அதை பத்தி சொல்லுங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கேக்குறேன். மெக்கானிக்கல், சிவில், EEE இது 3 தான் வந்து மேஜர் கோர்ஸ். அதுக்கப்புறம் ஈஸியும் சேர்த்துக்கலாம். சோ இந்த 4 கோர்ஸுமே வந்து எவர்கிரீன் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லலாம். எவர்கிரீன் ஃபீல்ட்னா இதுல 4த்துலயுமே கம்பேர் பண்ணும்போது மெக்கானிக்கல் வந்து ரொம்ப சிறப்பம்சம் வாய்ந்ததா இருக்கும். சோ மெக்கானிக்கல் எடுத்தா நல்லா ஸ்கோப் இருக்குங்க. இதுல என்னன்னா அவங்க 120 கட் ஆஃப்ன்ற பட்சத்துல பேசிக் மேக்ஸையும் பேசிக் சயின்ஸையும் நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டு படிக்கும்போது எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு தேர்ந்து படிச்சா கண்டிப்பா வந்து சூப்பரா இருக்கும். ராகவன் கிருஷ்ணா காத்திருக்கிறார், நெல்லையிலிருந்து. அவரிடம் பேசலாம். ராகவன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இந்தியில சிப்பேட்ல பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கு மேடம் கோர்ஸ். ஓகே. அந்த ஃபீல்ட் எப்படின்னு சார்ட்டு கேட்கணும் மேடம். பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் சார் கேக்குறது என்னன்னா, சிப்பெட் அப்படின்னு ஒரு இது இருக்கு, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு இது இருக்கு. சோ அதுலயுமே வந்து சில கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அது எல்லாமே ஸ்பெசிபிக்கா வந்து அந்த பிளாஸ்டிக் டிசைன் ஓரியன்டா வரனால அங்கெல்லாம் பிளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா யூஜி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. சோ கண்டிப்பா தேர்ந்தெடுத்து படிக்கிறது தவறு இல்ல. ராமகிருஷ்ணன் என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ராமகிருஷ்ணன், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம் மேடம், நான் திருநெல்வேலி பேசுறேன் மேடம். சொல்லுங்க. ஹலோ மேடம். தொடர்ந்து பேசுங்க ராமகிருஷ்ணன், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம். ராமகிருஷ்ணன், நீங்க பேசுறது தெளிவா கேக்குது, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம் பையன் வந்து 91% மார்க் எடுத்துருக்கான் மேடம், கட் ஆஃப் மார்க். ஓகே. மேடம் பையன் வந்து 91% கட் ஆஃப் மார்க் எடுத்துருக்கான். தொடர்ந்து பேசுங்க, உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. கட் பண்ணிட்டேன் மேடம். நான் பையன் 91% மார்க் எடுத்துருக்கான் கட் ஆஃப் மார்க். 91% மேடம் கட் ஆஃப் மார்க். தொடர்ந்து பேசுங்க சார், தொடர்ந்து பேசுங்க. ஹலோ மேடம். இப்ப வந்து
நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நிறைய கோர்சஸ் அதுக்கான அந்த ஆன்சைட் ட்ரைனிங் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி கிராஷ் கோர்சஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த நியூ கோர்சஸ் அந்த எமர்ஜிங் கோர்சஸ்க்குலாம் கிராஷ் கோர்சஸ் சர்டிபிகேஷன் கோர்சஸ் எப்படி பண்ணுவாங்க? இப்போ இந்த கிராஷ் கோர்ஸை விட இன்னும் முக்கியமான ஒரு அங்கமான ஒரு விஷயம் வந்து இன்ஜினியரிங்ல வந்து நுழைஞ்சிருக்கு. எல்லா காலேஜுக்கும் வந்து இப்போ அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் வந்து நம்ம எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி மையப்படுத்தி பேசுற விஷயம். அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐக்யூப் இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் இன்டராக்ஷன். அதாவது நம்ம படிக்கும் போது இண்டஸ்ட்ரியில என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சிக்காம இருக்கும் பட்சத்துல அவங்க இண்டஸ்ட்ரி ரெடி இன்ஜினியர்ஸா மாறது சாத்தியக்குறை இல்லைன்றத நம்ம கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டு இப்ப ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து இண்டஸ்ட்ரியோட இன்டராக்ட் பண்ண வைக்கணும். அது வந்து அவங்களோட கரிக்குலம்ல ஒரு பார்ட் ஆயிடுச்சா இல்லனா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி ஜர்னலிஸ்ட் கான்ஃபரன்சஸ்ல எல்லாம் அவங்களே போய் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ ஸ்டூடெண்ட்ஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல பண்ற மாதிரி ஆயிடுச்சா இல்ல கரிக்குலமோட பார்ட் அவங்க கரிக்குலம்ல பார்ட் அப்படி சொல்லும்போது இப்போ காலேஜே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜை வந்து கவர்மெண்ட் வந்து இன்சிஸ்ட் பண்றாங்க சம் நார்ம்ஸ் மூலமா. சோ அது வந்து இனிமேல் வந்து இனி வர இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல வந்து கண்டிப்பா இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க சொல்றது வந்து காலேஜே ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கறாங்கங்கிறது கவர்மெண்ட் காலேஜஸ் சொல்றீங்களா? எல்லா காலேஜுமே எடுத்து ஆகணும்ன்ற கட்டாயத்துக்கு கொண்டு வராங்க. இப்போ என்னன்னா கவர்மெண்ட் வந்து எல்லா காலேஜுமே வந்து ஒரு கண்ணோட்டத்தோட தான் பாத்துட்டு இருக்காங்க. சோ யார் என்ன பண்ணணும்ன்றத அறிவுறுத்திட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் பண்ணா வந்து கண்டிப்பா நம்ம சமூகம் வந்து மாற்றம் அடையும் அப்படின்றத அறிவுறுத்துறாங்க. அடுத்த லெவல் நம்ம போறதுக்கு ஒரு ஸ்டெப்பா இருக்கும். விழுப்புரத்திலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் லோகேஷ், அவரிடம் பேசலாம். லோகேஷ் வணக்கம். லோகேஷ் உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. மேம் நான் 145 கட் ஆஃப் எடுத்துறேன் மேம். ஓகே சொல்லுங்க. தொடர்ந்து நான் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் எடுக்கலாம்னு இருக்கேன் மேம். அது எனக்கு எப்படி கோர்ஸ் எப்படி ஜாப் ஓரியன்டட் இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் வந்து ஃபுல்லா வந்து ஆக்சுவலா மெக்கானிக்கலும் எலக்ட்ரிக்கலும் சேர்ந்த மாதிரி டிவைஸ் என்னெல்லாம் வருதோ அந்த சிஸ்டத்தை பத்தி எல்லாம் வந்து படிக்கத்தான் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமென்டேஷன். கண்டிப்பா இது வந்து பிராக்டிக்கல் ஓரியன்டட் கோர்ஸ். சோ இது மத்த கோர்ஸ் மாதிரி இல்லாம இது படிச்சா வந்து நம்ம ஆண்டர்பிரனர் ஆவறதுக்கான வாய்ப்பு நல்ல பிரகாசமா இருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங் படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் ஃப்ரம் VIT வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறதாக ரீசெண்டா சில ஜர்னல்ஸ் எல்லாம் பார்த்தோம். கண்டிப்பா இது அந்த ஸ்டூடெண்டோட ஓன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதாலும் இதுக்கு வந்து அவங்க எப்படி அவங்களை தயார்படுத்திக்க முடியும்? இப்ப இருக்கிற நாட் ஒன்லி எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் எந்த டிசிப்ளின் ஆஃப் இன்ஜினியரிங் கோர்சஸ் எடுத்தாலும் அதுல அவங்க வந்து இன்னோவேட்டிவா ஒரு விஷயம் செய்யலாம்னா அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ என்னன்னா நமக்கு இந்த காலகட்டத்துல இன்டர்நெட் வந்து பெரிய பங்கு வகிக்குது. சோ எந்த டிவைஸ் வந்து கண்டுபிடிச்சாலுமே அதோட பேசிக் பிரின்சிபிள்ஸ் எல்லாமே வந்து நமக்கு நெட்ல அவைலபிளா வந்துடுது. பிளஸ் அது எங்க இருக்குன்ற தகவலும் வந்தது. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பேசிக் பிரின்சிபிள்ஸை பார்க்கணும். இரண்டாவதா வந்து நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு போய் விசிட் பண்ணணும். சோ அதை பண்ணும்போது பேசிக் பிரின்சிபலும் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். எப்ப யார் ஒருத்தங்க சப்ஜெக்ட்ல கிளாரிட்டியா இருக்காங்களோ அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா லைஃப்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் மதன்குமார், அவரிடம் பேசலாம். மதன் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சார் நான் 170 கட் ஆஃப் எடுத்திருக்கேன் சார். ஓகே. நான் ஆட்டோமொபைல் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கோர்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? அதோட வேலை வாய்ப்புகள் பத்தி. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இப்போ ஆட்டோமொபைல்லாம் ஸ்பெசிபிக் கோர்ஸ். இப்போ ஏரோநாட்டிக்கல் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதே போல ஆட்டோமொபைலும் ஸ்பெசிபிக் கோர்ஸ் தான். நம்ம பிராடா இல்லாம நேரோவா போகும்போது நம்மளே வந்து நம்ம செக் வச்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா எடுக்கிறதா அர்த்தம். சோ எடுக்கலாம் அப்படின்ற அந்த மன உறுதி மட்டும் இருந்ததுன்னா எனக்கு குறைந்த வாய்ப்பே இருந்தா போதும், நான் அதுலயே வந்து என்னால மேல வர முடியும் அப்படின்னு அவங்க மாணவர் நம்பினார்னா கண்டிப்பா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து ஒரு செகண்ட் ஒரு தேர்ட் பிரியாரிட்டி கோர்ஸ் தான் நம்ம எடுத்து கண்டிப்பா அப்படிதான் எடுத்தாகணும். ஏன்னா வாய்ப்புகள் வந்து நம்ம ஒரு ஃபீல்ட்ல நுழையும் போதே வாய்ப்பு குறைவா இருக்கிறத நம்ம விரும்ப மாட்டோம் இல்லைங்களா. சோ இப்போ ஆட்டோமொபைல் செக்டார்ஸ் வந்து நம்ம எடுக்கும்போது கரெக்டா அதுல வந்து ரொம்ப நம்ம டாப் மோஸ்ட் இருந்தா தான் நம்ம வந்து உள்ளே என்டர் ஆக முடியும். அந்த மாதிரி நிலை இருக்கு. சோ அதனால தேர்ந்தெடுக்கணும். வேலியிலிருந்து ஞானசேகரன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஞானசேகரன் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம். ஞானசேகரன் ஃப்ரம் நெய்வேலி. சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. என் பொண்ணு 196 கேட்டா மேடம். ஓகே. ஓகே 196. சரி. உங்களுக்கு பொண்ணுன்றதுனால அவங்களுக்கு இன்ஜினியரிங் ஏதாவது ஸ்பெஷலா அதை பண்ணலாங்களா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் ஞானசேகரன். 196 கட் ஆஃப். ஸோ இவங்களுக்கு இன்ஜினியரிங்ல என்ன மாதிரியான கோர்சஸ் படிக்கலாம், அதுக்கான உங்களோட அட்வைஸ் என்ன? மேஜரா வந்து பொண்ணுன்றதுல தனியா பிரிச்சுலாம் பார்க்க தேவையில்ல. இப்ப என்னன்னா சிவில்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய பெண்கள் சேர்றாங்க. இன்ஃபேக்ட் வந்து எங்க காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெட்டலர்ஜிலயுமே நிறைய பெண்கள் சேர்றாங்க. ஆமா, மெக்கானிக்கல்ல பெண்கள் சேர்ந்தா என்ன இதுன்னா அரசு வேலை சீக்கிரம் கிடைச்சிரும். ஏன்னா வந்து குறைவா இருக்கனால அவங்களுக்கு அந்த நம்ம அரசு இது விதிப்படி 33% அப்படின்ற இது வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரமா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்.
ஸோ சீக்கிரமா வேலை வேணா இன்ஃபேக்ட் மெக்கானிக்கல் கூட எடுக்கலாம். ஸோ எந்த துறை வேணும்ன்றத வந்து அவங்களுக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா துறையிலுமே வாய்ப்பு நல்லா இருக்கு. ஸோ இப்போ இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லைன்றது வந்து ஒரு வெளிப்போக்கா தெரிஞ்சா கூட சப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா எங்க போனாலும் வந்து நம்ம செலக்ட் ஆயிடலாம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான கருத்தா இருக்கு. இந்த விஷயம் பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. ஒரு நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசிவிட்டு நாம் கண்டிப்பா. சென்னையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், கீதா, அவரிடம் பேசலாம். கீதா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன கீதா, சொல்லுங்க. ஹலோ மேடம், நான் வந்து கோயம்பேட்ல இருந்து கீதா, சென்னையில இருந்து பேசுறேன். நானு என்னுடைய டாக்டர் வந்து மெக்கட்ரானிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்றா. மெக்கட்ரானிக்ஸ் ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி மெக்கட்ரானிக்ஸ் தான் இன்ட்ரெஸ்டா இருக்கா. சில பேர் சொல்றாங்க அதுக்கு வந்து லேடிஸ் வந்து அவ்வளவு சூட்டபிள் இல்ல அப்படிங்கிறாங்க. சரி, சோ கிளியர் பண்ணிடலாம் மிஸ்ஸஸ் கீதா. இப்ப மெக்கட்ரானிக்ஸ் நாட் சூட்டபிள் கோர்ஸ் ஃபார் லேடிஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இல்ல, இது மெக்கட்ரானிக்ஸ் சூட்டபிள் கோர்ஸ் தான். ஆனா இப்ப வாய்ப்பு தான் வந்து குறைவா இருக்கு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். வாய்ப்பு வந்து எந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சோ அதுக்கேத்த மாதிரி அவங்க மேல ப்ரொசீட் பண்ணா நல்லது. வாய்ப்புகள் தெரியாம போகும்போது அவங்க வழி தெரியாம மாட்டிக்கிறாங்க. நெல்லையிலிருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார், முத்து, அவரிடம் பேசலாம். முத்து வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன முத்து, சொல்லுங்க. வணக்கம், என்னுடைய தம்பி வந்து இது ட்ரிபிள் படிச்சிட்டு இருக்காப்ல. சரி, தேர்ட் இயர் மேற்கொண்டு என்இ பண்ணணும்னு சொல்றாப்ல. அதுக்கு என்இ பண்ணலாம், எம்பிஏ பண்றேன்னு சொல்றாப்ல, என்இ பண்ணணும்னு சொல்றாப்ல. எதை படித்தா பெஸ்ட்? இவர் இன்ஜினியரிங் முடிச்சிட்டாரு, ஹையர் ஸ்டடீஸ் பத்தி கேட்டுட்டு இருக்காரு. இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. சோ இதுல என்னன்னா ஹையர் ஸ்டடீஸ் வந்து எனக்கு எம்இ நல்லதா எம்பிஏ நல்லதா அப்படின்றது இரண்டுமே இரண்டு பெரிய வாய்ப்பு. இப்ப ரெண்டு எது படிச்சாலுமே எம்இயும் வந்து ஒரு நல்ல பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கணும், எம்பிஏவும் நல்ல பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கணும். அதை மட்டும் கோலா செட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணாங்கன்னா ரெண்டுத்துல எது படிச்சாலும் நல்ல வாய்ப்பு தான். இப்ப எம்இனா டெக்னிக்கல் ஸ்கில் ஓரியன்டா போகும். கேட் எக்ஸாம் அவங்க எழுதினாங்கன்னா கேட் எழுதி எம்இ வந்து ஐஐடி போலாம், என்ஐடி போலாம், இல்ல நல்ல பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் போலாம் த்ரூ அவுட் இந்தியா. எம்பிஏ வந்து கேட் எழுதணும், கேட் எழுதி ஐஏஎம் போலாம், எக்ஸ்எல்ஆர்ஐ அந்த மாதிரி எல்லாம் போலாம். எக்ஸ்எல்ஆர்ஐ போக முடியும். கோமதி காத்திருக்கிறார், சங்கரன் கோவிலில் இருந்து, அவரிடம் பேசலாம். கோமதி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன கோமதி, சொல்லுங்க. இந்த எங்க வீட்டுல பேசுறாங்க கிட்ட சொல்லுங்க, பயோடெக்னாலஜி பத்தி சொல்லுங்க. பயோடெக்னாலஜி, நம்ம பயோடெக்னாலஜி வந்து இப்போ நீங்க கேட்ட மாதிரி பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து ரிசர்ச் ஓரியன்ட் ஃபீல்டா இருக்கறனால இப்போ எந்த காலேஜ் படிக்கிறோன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அங்க வந்து காலேஜ் தான் வந்து அந்த பாதையை அமைச்சு கொடுக்குது. ஸோ காலேஜ் வந்து பாதையை அமைச்சு கொடுக்கலன்னா நமக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் அந்த ஃபீல்ட்ல இருந்தாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியும் இல்லைன்னா அவங்களுக்கு தனித்து விடப்படுறாங்க. ஸோ காலேஜ் வந்து நல்ல பெஸ்டான காலேஜா இருந்து அந்த காலேஜ்ல வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா பயோடெக்னாலஜி சேரலாம். ஹோசூரில் இருந்து லோகேஷ் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். லோகேஷ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன லோகேஷ், சொல்லுங்க. வணக்கம் மேம். ஹலோ வணக்கம் லோகேஷ். மேம், இப்ப பிஇ ஃபேஷன் டெக்னாலஜி எப்படி இருக்கு? ஃபேஷன் டெக்னாலஜி, நம்ம ஃபேஷன் டெக்னாலஜி பத்தி ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம என்னன்னா அதுல வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா தாராளமா அவங்க எதிர்த்து பண்ணலாம். பிளஸ் அதுல உள்ள வாய்ப்புகள் தேடணும். இப்போ வந்து பிஇ ஜாயின் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போதே அவங்க வந்து அதற்கான வாய்ப்புகளை தேட ஆரம்பிக்கணும். நான் தேட மாட்டேன்னா சொல்ல முடியாது. ஏன்னா தேடி அவங்களுக்கான வாய்ப்பை அவங்க தான் கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கான வாய்ப்பை அவங்க கண்டுபிடிக்கும் போது அவங்க வாழ்க்கையில வந்து உயர முடியும். சோ வாய்ப்புகளை தேட ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே எந்த இன்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி அவங்க வாய்ப்பை வந்து தேடி கண்டுபிடிக்கணும். முக்கியமா ஃபேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்சஸ்ல வந்து கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேட்டிவ் ஸ்கில்ஸ் கொஞ்சம் அதிகமாவே நம்மளுக்கு தேவைப்படும். கண்டிப்பா. சிவகங்கையிலிருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார், கணேஷ், அவரிடம் பேசலாம். கணேஷ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன கணேஷ், சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் கணேஷ், தொடர்ந்து பேசுங்க, உங்களோட கேள்வி என்ன? என்னோட பையன் வந்து 189 எடுத்திருக்காமா. ஓகே. வணக்கம்மா. 189 பையன் எடுத்திருக்காரு. ஓகே. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க கணேஷ், உங்களோட டிவி வால்யூம் வந்து கம்மி பண்ணிட்டு உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. எடுக்கலாமா? அதுக்கு இப்ப வாய்ப்புகள் எப்படி இருக்கு? ஹலோ, இப்ப தொடர்ந்து பேசுங்க கணேஷ். சரி, இப்ப 189 இவரோட சனோட கட் ஆஃப். சோ இப்ப இவர் வந்து இன்ஜினியரிங்ல எடுக்க போறாருங்கும் போது ஒரு ட்ரெடிஷனல் கோர்சஸ் நீங்க சொல்ற மாதிரியே மெக்கானிக்கல் இருக்கு, இந்த மாதிரியான கோர்சஸ் இருக்கு. சோ இன் அடிஷன் டு தட் எப்படி எல்லாம் இவங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு? வாய்ப்புகள் என்ன இருக்கு, பிஇ படிக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. வாய்ப்புகள் வந்து பிரகாசமா தான் இருக்கு. இப்ப நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாத பட்சத்துல மார்க் வந்து பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தவே கிடையாது. மார்க் வந்து 180 எடுத்த ஸ்டூடெண்ட்டும் 190 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. ஸோ என்னன்னா அந்த எக்ஸாம் அன்னைக்கு வந்து அவன் கொஞ்சம் தவறி இருந்தா கூட வந்து மார்க் கட் ஆஃப் குறைஞ்சிரும். ஆனா இது என்ட்ரன்ஸ் இல்லாதனால
நடக்கிற நிகழ்வு. ஸோ அதனால இந்த மார்க் வந்து காலேஜ் தான் நிர்ணயிக்கும். நம்ம எடுக்கிற மார்க் வந்து காலேஜ் வேற வெவ்வேறு காலேஜ் கிடைக்கிறதுக்கு வழிவகுக்குமே தவிர கோர்ஸ் அவங்க நினைச்ச கோர்ஸ் படிச்சிடலாம். ஸோ படிக்கும்போது என்ன பண்ணணும்னா அவங்க அதுக்கு தேவையானது என்னென்னு தேடணும், தேடி அந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் சேர்க்கணும். அப்புறம் அந்த ஃபண்டமெண்டல்ஸை அப்ளை பண்ண தெரியணும். டே பை டே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு வந்தாங்கன்னா கூட போதும். இப்ப 4 வருஷம்ன்றது கிட்டத்தட்ட வந்து நமக்கு 1440 அவ்வளவு நாள் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் சிறுக சிறுக சேர்த்தாங்கன்னா சிறு துளி பெருவெள்ளம் இல்லைங்களா? சோ அதுதான் வந்து அவங்களோட நாலேஜ். அந்த நாலேஜ் இருந்தா அவங்க வந்து தே கேன் ரூல் த வேர்ல்ட். திருப்பூரில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், கார்த்திகேயன். அவரிடம் பேசலாம். கார்த்திகேயன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சார் என்னோட கட் ஆஃப் வந்து 184. நான் சிவில் எடுக்கலாமா மெக்கானிக்கல் எடுக்கலாமா சார்? எதுங்க சார் பெஸ்ட்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்ப நீங்க வந்து சிவில் எடுக்கலாமா மெக்கானிக்கல் எடுக்கலாமான்னு கேக்குறீங்க. இப்ப சிவில் பாத்தீங்கன்னா வந்து இப்ப ரீசெண்டா ஒரு கடந்த 5 வருஷத்துல வந்து அரசு வேலை வாய்ப்பு அதிகமா இருந்தனால எல்லாருமே சிவிலை நோக்கி ஓடுறாங்க. மெக்கானிக்கலுக்கும் வந்து அதே போலதான். இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல வந்து பப்ளிக் செக்டார், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து நிறைய இருக்கனால மெக்கானிக்கல் நோக்கி ஓடுறாங்க. இரண்டுமே வேலை வாய்ப்புக்கு அதிகமா உள்ள வாய்ப்பு உள்ள கோர்ஸ் தான். நீங்க உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கோ அதை தேர்ந்தெடுத்துக்கங்க. சென்னையிலிருந்து ராஜாஜி என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ராஜாஜி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஸ்பேஸ் டெக்னாலஜில எப்படி மேடம் இன்ட்ரெஸ்ட்? ஸ்பேஸ் டெக்னாலஜி படிக்கணும்னா என்ன படிக்கணும்? எந்த டெக்னாலஜி சொல்றீங்க ராஜாஜி? ஸ்பேஸ் டெக்னாலஜி. சோ இது அனதர் நியூ கோர்ஸ். ஸ்பேஸ் டெக்னாலஜியோட ஸ்கோப்ஸ் என்ன இருக்கு? முக்கியமா தமிழ்நாட்டுல இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இப்ப அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய டெக்னாலஜிக்கல் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா மெக்காட்ரானிக்ஸ், ஏரோநாட்டிக்கல் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலுமே அதற்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது வந்து குறைவா தான் இருக்கு. சோ அந்த வாய்ப்புகள் குறைவா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கோ இல்ல வேற ஏதாச்சும் அடுத்த நிலைக்கு போறதுக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூட் நாட வேண்டியதா இருக்கு. சோ இது வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குறைவா உள்ள இதுதான். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அந்த ஃபீல்ட சூஸ் பண்ணிக்கலாம். நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸ்பேஸ் டெக்னாலஜி மாதிரியான ஒரு கோர்ஸ்ல எடுத்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருந்து டெடிகேட்டிவ் வொர்க் இருந்ததுன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாத பட்சத்துல என்ன ஆகுதுன்னா ஃபுல்லா ஐயோ எனக்கு நான் படிச்சுட்டு எனக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இருக்காங்க. ஏரோநாட்டிக்கல் படிச்சு நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பாக்குறேன். பார்க்கும்போது எனக்கு வாய்ப்பே இல்லை சார், நான் எம்இ படிக்கிறேன், எம்இ வந்து வேற ஏதாச்சும் துறையில படிச்சுக்கிறேன், எது கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு தவறிடுறாங்க. சோ பாதை மாறுறது வந்து ரொம்ப ரொம்ப அவங்க போட்ட 4 வருஷம் இன்புட்டே வந்து தவறுதலா போயிடுது. சேலத்திலிருந்து சதீஷ்குமார் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சதீஷ்குமார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியர், அது வந்து எப்படி இருக்குங்க மேடம்? ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் இது ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு தான். ஃபுட் ப்ராசஸிங் வந்து கண்டிப்பா காலம் உள்ள வரைக்கும் வந்து இப்ப வந்து ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஃபுட்டை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. சோ இந்த ஃபீல்டு வந்து எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா தான் இருக்கு. சோ நல்லா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா வந்து தாராளமா எடுக்கலாம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நியூ கோர்சஸ் பத்தி கேட்கறேன். ஃபுட் ப்ராசஸிங், பெட்ரோகெமிக்கல், இந்த மாதிரி நிறைய இது வந்து பேரண்டல் அவேர்னஸ் காட்டுது. அவங்க எல்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க அப்படின்றது காட்டுது. திருச்சியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், அருண்குமார். அவரிடம் பேசலாம். அருண்குமார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம். இல்ல நான் எனக்கு வந்து மிலிட்டரி லைன்ல போகணும்னு ஆசைங்க. எந்த இண்டஸ்ட்ரி சொல்றீங்க அருண்குமார்? இல்ல இந்த இந்தியன் மிலிட்டரியில சேரணும்னு ஆசைங்க. அதுக்கு வந்து ஒரு நல்ல டெக்னிக்கல் கோர்ஸ் எடுக்கலான்னு சொன்னாங்க. அதான் எந்த டெக்னிக்கல் கோர்ஸ் இன்ஜினியரிங்ல எது நல்லா இருக்கும்? அது சோ இந்தியன் மிலிட்டரி இதுல ஜாயின் ஆகணும்னு ஆசை. சோ அதுக்கு இன்ஜினியரிங் லெவல்ல இருந்து அவர் போக முடியும், அந்த கேடர்ல அவர் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா இவருக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ்? மிலிட்டரி பொறுத்த வரைக்கும் நிறைய வழியில எடுக்கிறாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு துறையிலையும் வந்து வெவ்வேறு மாதிரி. இப்போ வந்து புனேல வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்னே அவங்க பிடெக் வந்து ஃப்ரீயா படிக்க முடியும் அந்த புனேல அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்க கிராப் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணலாம்? தாராளமா வந்து இப்போ அவங்களுக்குன்னு அதுக்குன்னு தனியா என்ன எக்ஸாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த எக்ஸாம் எழுதி போகலாம். அப்படி இல்லைனாலும் இப்ப நம்ம வந்து இப்போ எல்லா காலேஜ்லயும் படிக்கிற இன்ஜினியர்ஸும் வந்து மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்ற இது மூலமா போகலாம். இந்த மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு எக்ஸாம் அப்படின்ற இது எக்ஸாம் வந்து யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போர்டு வந்து கண்டக்ட் பண்றாங்க. அது மூலமா வந்து நம்ம மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ்ல வந்து நம்ம சேரலாம். சோ மிலிட்டரி அந்த ரிலவெண்டா போனோம் அப்படின்னா அந்த புனே வந்து தனியா எக்ஸாம் வச்சு போலாம். இல்ல இப்ப வந்து அவங்க ஒரு புது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி லைக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் யாரெல்லாம் மிலிட்டரி இந்தியன் மிலிட்டரியில ஜாயின் பண்ணணும், இன்ஜினியரிங் கேடர்ல இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சில பர்டிகுலர் வெப்சைட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான வெப்சைட்ஸை பார்த்தா அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கரெக்டா கிடைக்கும். கண்டிப்பா.
கிடைக்கும். என்னன்னா அந்த கோர்ஸுக்கு தனியா அப்ளை பண்ணி அவங்க அந்த எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் எழுதுப்பாங்க. அதை கிளியர் பண்ணா அதுல போலாம் நேரடியா. இல்லாட்டி அதுல போக முடியலனாலும் இந்த கோர்ஸ் படிச்சுட்டு சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இசிஇ இந்த 4 கோர்ஸ் படிச்சவங்க வந்து அவங்களுக்கான இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுதலாம். எந்த கோர்ஸ்ல படிச்சாலுமே அந்த மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ் கேடர்ல போலாம். விருதுநகரிலிருந்து விவேக் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். விவேக் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன விவேக்? சொல்லுங்க. ஹலோ மேடம், நான் 12th முடிச்சிருக்கேன். ஓகே. நான் இப்ப பாலிமர் இன்ஜினியரிங் எடுக்கலாம்னு இருக்கேன். பாலிமர் இன்ஜினியரிங் பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் சொன்னா எப்படி ஸ்கோப் இருக்கு? பாலிமர் இன்ஜினியரிங் அதான் இப்ப ஸ்பெஷலைஸ் கோர்ஸ் எல்லாமே வந்து அதுக்கான ஸ்கோப் வந்து அதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம எல்லாமே தேடி கரெக்டா இது வச்சுட்டு தான் நுழையணுமே தவிர ஆரம்பிக்க முன்னாடியே வந்து நம்ம தேடுறதுக்கு முன்னாடியே நுழைஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து என்ன வாய்ப்புன்னு தெரியாம இருக்கு. அதுதான் இப்ப பாலிமர் இன்ஜினியரிங்னா ஒரு செப்பரேட் கோர்ஸ். சோ அந்த பாலிமர்ஸ்ல எந்த மாதிரி நான் போனோம் அப்படின்னு ஆசை அவரு உண்டு பண்ணணும். அந்த ஆசைக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து வழி நடத்திக்கணும். வாய்ப்புகள் எல்லா துறைக்குமே இருக்கதான் செய்யுது. நம்ம எப்படி வந்து அதுல மேல வரோன்றத பொறுத்து தான் நம்மளோட இது இருக்கு. சொல்லிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் இந்த வாய்ப்புகளை வந்து அவங்க எப்படி கரெக்டா உபயோகப்படுத்திக்க முடியும் அப்படிங்கறத பத்தியும் நம்ம நிறைய பேசலாம். ஈரோட்டிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், முபாரக், அவரிடம் பேசலாம். முபாரக் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க. வணக்கம் மேடம், என்னோட பொண்ணு வந்து பிஎஸ் பண்றான்னு இருக்கிறேன். எப்படி பிஇ இப்போ சிஎஸ் பண்ணு சொல்லிருக்கிறப்ப அவங்க வந்து எப்படி ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? அவங்க வந்து இல்ல அது வேண்டாம், பிஇ வேண்டாம், எனக்கு படிச்சுட்டு போயிடலாம். அது மாதிரி இப்போ சேலரி வந்து பிஇ படிச்சவங்களுக்கு ஒரு 7,000 8,000 தர்றாங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாப்ல. பிஇ எடுத்து படிக்கிறது ஒரு கரெக்டான டிசிஷனாங்கிறது இவருடைய கொஸ்டினா இருக்கு. இது வந்து இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை தான். நம்ம வந்து பிஇ படிக்கும் போது அந்த பிஇ வந்து எப்படி திறம்பட படிக்கணும்னு தெரியாம போயிடுறதுனால வர தவறு. நம்ம வந்து பிஇ வந்து திறம்பட படிச்சா கண்டிப்பா வந்து நம்ம 7,000 ரூபாய் 8,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்குலாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பிஇ முடிச்சுட்டு வரவங்களுக்கு நேரடியா கேட் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாலே 13 லட்சத்துக்கு மேல சேலரி தரதுக்கு பப்ளிக் செக்டார் ரெடியா இருக்காங்க. சோ அது குறைவான வாய்ப்பா இருந்தாலுமே ஓரளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா மத்த எக்ஸாம் கூட கிளியர் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்மள வளர்த்துக்கிறோமாங்கிற ஒரு விஷயம். ஆமா, டிகிரி வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கொடுக்க போறது. இது +2 கண்டிப்பா கிடையவே கிடையாது. +2னா மனப்பாடம் பண்ணி மார்க் எடுத்துட்டா போதும். ஆனா பிஇனா அவங்களுக்கு அந்த வே ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க வந்து குறைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஈரோட்டிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், சுவாமிநாதன், அவரிடம் பேசலாம். சுவாமிநாதன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க. நல்லா இருக்குங்க. நம்ம பொண்ணு 195.25ங்க. ஓகே. 195க்கு நம்ம பொண்ணு கட் ஆஃப். சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க சுவாமிநாதன். ஃபுட் டெக்னாலஜி அந்த கோர்ஸ் அது எப்படிங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கு, அது படிக்கலாங்களா? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் சுவாமிநாதன். ஃபுட் டெக்னாலஜி ஏற்கனவே ஒரு நேயர் கேட்டிருந்தாரு, இந்த ஃபுட் ப்ராசஸிங் அந்த மாதிரி கேட்டிருந்தாரு. அதே துறை சார்ந்ததுதான் இந்த கோர்ஸும். ஃபுட் டெக்னாலஜி தாராளமா படிக்கலாம். இது மேஜரா இன்ட்ரெஸ்ட் தான் காரணம். சோ வந்து இன்ட்ரெஸ்ட் வேலை வாய்ப்புக்காக அதை போத்தாக்கல, இன்ட்ரெஸ்ட் இருந்தா தாராளமா வந்து போகலாம். மதுரையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், வேலு, அவரிடம் பேசலாம். வேலு வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன? கேளுங்க. வேலு வணக்கம். வணக்கம் மேடம், உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க. பையன் வந்து பிஇ ஆர்ட்ஸ் படிக்கணும்னு இது பண்ணிருக்கான். ஓகே. அதோடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதோடைய எந்த கோர்ஸ்? பிஆர்க் ஆர்கிடெக்சர் பத்தி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா ஆர்கிடெக்சர் இப்போலாம் பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஆர்கிடெக்சர் ஓரியன்டா தான் வந்து போயிட்டு இருக்கு. எல்லா பில்டிங்ஸுமே வந்து ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பாக்குறாங்க. முன்ன மாதிரி வந்து ஒரு ஆர்டினரியான பில்டிங்ஸ் எல்லாம் இது பண்றது கிடையாது. ஆர்கிடெக்சருக்கு நல்ல ஸ்கோப் இருக்குதான் செய்யுது. ஆர்கிடெக்சர்ல பல தரப்பட்ட துறையும் இருக்கு. சோ அது படிக்க அது அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நம்ம மத்த இன்ஜினியரிங் கோர்சஸ் கம்பேர் பண்ணும்போது அந்த 11th 12thலயே பயோ வித் மேத்ஸ் எடுத்திருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேத்ஸ் எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு கோப் பண்ண முடியும். பட் ஆர்கிடெக்சர் மாதிரியான கோர்சஸ் அவங்க எடுக்கும்போது 11th 12thல அவங்க அதை பத்தி அவங்க ஒரு பேசிக் நாலேஜ் கூட இருக்காது. சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு எஃபர்ட் போட வேண்டியிருக்கும் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பர்சியூ பண்ணும்போது. இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா பிஇ ஃபர்ஸ்ட் இயர்ல இன்ஜினியரிங் டிராயிங் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்ட்டை படிக்கும்போது அது வந்து கிரியேட்டிவிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை கடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட்டிவிட்டி லெவல் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல நிலைக்கு போக முடியும். சோ அப்படி இருக்கும்போது இந்த ஆர்கிடெக்சர் வந்து மேஜரா டிராயிங்ஸ் பிளஸ் விஷுவலைசேஷன் எல்லாமே நல்லா இருக்கணும். சோ கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கணும். சென்னையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், சுதா, அவரிடம் பேசலாம். சுதா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சுதா சொல்லுங்க. வணக்கம் மேடம், என்னோட டாக்டர் வந்து 195.5 கட் ஆஃப். ஓகே. கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்கோப் எப்படி மேடம்? கெமிக்கல் இன்ஜினியரிங்
கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு நேயர் வந்து கேட்டிருந்தார் இல்லைங்களா. இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பிராட் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது அதுக்கான வாய்ப்பு வந்து நல்ல வளமா தான் இருக்கு. முன்னாடிலாம் வந்து நான் படிச்ச காலத்துலாம் பாத்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் ரொம்ப இதுவா இருந்தது. மெக்கானிக்கலை விட கெமிக்கல் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பவும் கூட கெமிக்கல் வந்து பெஸ்ட் தான். ஏன்னா இப்போ அவர் சொன்னாரு இல்லைங்களா, ஏற்கனவே ஒரு நேயர் சொன்னார் பெட்ரோ கெமிக்கல் படிக்க போறேன் அப்படின்ற மாதிரி கேட்டாரு. சோ கெமிக்கல் படிச்சா அந்த பெட்ரோ கெமிக்கலும் உள்ள வந்துரும். பிளஸ் என்ன விதமான வைட் ஸ்ப்ரெட் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த கெமிக்கலா இருக்கட்டும் பெட்ரோ கெமிக்கல் படிச்சவங்களா இருக்கட்டும் வேலை வாய்ப்பு இருக்கும் சார். நிறைய கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து நான் பாக்குறது எப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ஆனா ஒர்க் பண்றது சாஃப்ட்வேரா இருக்கு. கோர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கும்போது கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்லயே அவங்க போகணும்னா என்ன விதமான இண்டஸ்ட்ரீஸ் அவங்க அப்ரோச் பண்ணலாம்? அவங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு அதுல வந்து இன்டர்ன்ஷிப் போகணும். இன்டர்ன்ஷிப் போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்போசர் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் இப்ப எல்லா காலேஜ்லயுமே வந்து நடக்கிற விஷயம் என்னன்னா, நமக்கு டெக்னிக்கல் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாஃப்ட்வேர் போக வைக்கிறதோ இல்ல பேங்க் எக்ஸாம் எழுத வைக்கிறதோ இல்லாட்டி வந்து விஓ எக்ஸாம் எழுத வைக்கிறதோ ஜாப் செக்யூரிட்டிக்காக அவங்க அது பண்றாங்க. இருந்தாலுமே அது பண்றதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டெக்னிக்கல் டேஸ்ட் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதே இல்ல. சோ ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டெக்னிக்கல் டேஸ்ட் நம்ம கொஞ்சமாச்சும் கொடுத்தோம்னா கண்டிப்பா அவன் டெக்னிக்கல் ஃபீல்ட விட்டு போக மாட்டான். கண்டிப்பா. விழுப்புரத்திலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், ஆறுமுகம். அவரிடம் பேசலாம். ஆறுமுகம் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். என்னோட சன் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் தேர்ட் இயர் வந்து இப்ப க்ளோஸ் பண்ண போறாரு. ஓகே. அவர் வந்து இதுக்கப்புறம் ரப்பர் டெக்னாலஜி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேடம்? பிஇ கேட்டு சொல்லுங்க. இருக்கு, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஆனா ரப்பர் டெக்னாலஜி போகும்போது அவர் நேரோ டவுன் ஃபீல்டு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்ப அதே வந்து பிராடரா மெக்கானிக்கல் படிச்சுட்டு கூட ரப்பர் டெக்னாலஜி ஃபீல்ட்ல வந்து அவர் போகலாம். ஆனா ரப்பர் டெக்னாலஜி போனா அதுக்கான வாய்ப்பு மட்டும் தான் அவரால் அனுபவிக்க முடியும். சிதம்பரத்திலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ சார். ஹலோ மகேஷ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேம் நான் பிஇ ஏரோநாட்டிக்கல் பண்ணலான்னு இருக்கேன். எப்படி ஸ்கோப் இல்ல ஏதாவது எம்இ பண்ணிக்கிற போல வருமா இல்ல பிஇலே வேற இருக்கணும்? ஏரோநாட்டிக்கல் தான். இப்ப என்னன்னா ஏரோநாட்டிக்கலுக்கு நான் ஏரோநாட்டிக்கல் படிக்கிறவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன்னா அதுக்கான வாய்ப்பு தெரிஞ்சுக்கிட்டு படிச்சாதான் வந்து அவங்க வந்து நல்ல நிலைக்கு போக முடியும். இல்லாட்டி வந்து ஏரோநாட்டிக்கல் படிச்சவங்க நான் நிறைய பேர் பாக்குறேன், அவங்களுக்கு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு என்னன்னு தெரியாம தடம் மாறதான் நான் பாக்குறேன். ஏரோநாட்டிக்கல் படிச்சவங்க எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஜாயின் பண்ண முடியும்? HAL ஃபேமஸ். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர்ல இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அப்படின்றது பண்ணோம். பெங்களூர்லயே இன்னும் சில பிரைவேட் ஏரோநாட்டிக்ஸும் இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. எல்லாம் படிச்சுட்டு வர எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு இல்ல. இப்ப நீங்க ஏற்கனவே சொல்லிருந்தீங்க மெரைன் பொறுத்த வரைக்கும் அதிகமா செலவிடணும். அதே மாதிரிதான் ஏரோநாட்டிக்கலும் அதிகமா செலவிடுற செலவு. ஏரோநாட்டிக்கலுக்கு வந்து செலவு ஒண்ணும் கிடையாது. அந்த தொடக்கம் வந்து கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. இதே வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டி போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த தொடக்கம் கிடைச்சிருந்தாங்க. இங்க ஏரோநாட்டிக்கல் பண்ணிட்டு இப்ப மாஸ்டர் டிகிரி வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டி GRE TOEFL எழுதி ஃபாரின் யூனிவர்சிட்டி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது இல்லையா? இப்ப இந்த மாதிரி ஏரோநாட்டிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் அவங்க மேல MS MD படிச்சுதான் ஆகணும். ஆமா கண்டிப்பா. சோ மேல அவங்க MS படிச்சாங்கன்னா அப்ப அவங்களுக்கான ஸ்கோப் எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்கும். எப்பவுமே வந்து தரத்தை உயர்த்திக்கும் போது நம்ம வந்து பிஇ மட்டும் படிச்சோம்னா அது வந்து ஒரு பெரும் கூட்டத்துல வந்து நம்ம ஒருத்தனா இருப்போம். இப்ப ME மாஸ்டர் டிகிரி போகும்போது கூட்டம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இன்னும் ரிசர்ச் போகும்போது அங்க கூட்டம் குறைய ஆரம்பிக்கும். காம்படிஷன் லெவல் வந்து மேல ஏற ஏற குறைய ஆரம்பிக்கும். சோ நமக்கு வாய்ப்பு அதிகப்படுத்தி தான் இருக்கும். திண்டிவனத்திலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், பிரவீன். அவரிடம் பேசலாம். பிரவீன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, நான் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. சோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நல்ல வேலை வாய்ப்புலாம் உண்டா தெரிஞ்சுக்கலாம் பிரவீன். எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்டிப்பா வந்து வேலை வாய்ப்பு உள்ள ஒரு இதுதான் துறை தான். நீங்க பாத்தீங்கன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி ஆண்டர்பிரனர் ஆவதுக்கு அவங்களே செல்ஃபா இது பண்றதுக்கு கண்டிப்பா வந்து இந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒரு வழியா இருக்கும். கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், சிவசங்கர். அவரிடம் பேசலாம். சிவசங்கர் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேம். பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். மெரைன் அந்த சைடு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? தொடர்ந்து பேசுங்க சிவசங்கர். எந்த கோர்ஸ் பத்தி நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்க? பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ். மெரைன்ல வந்து ஒரு பிரிவு ஆன கோர்ஸ் தான் அவர் கேட்டிருக்காரு. நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காரு. கண்டிப்பா பண்ணலாம். சோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா நல்லா இருக்கும். இந்த மாதிரி இந்த நியூ கோர்சஸ் எடுக்கிறவங்க வந்து அந்த நீங்க சொல்லிட்டே வரீங்க இல்லையா, அதோட வாய்ப்புகளை பத்தி தெரிஞ்சா அவங்க தைரியமா ப்ரொசீட் பண்ணலாம். எந்த சோர்ஸ் இருக்கு அவங்களுக்கு? பிகாஸ் காலேஜை மட்டும் அவங்க நம்ப முடியாது. அட் த சேம் டைம் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரே சோர்ஸை மட்டும் அவங்க நம்ப முடியாது. இன் அடிஷன் டு திஸ் வேற என்னென்ன சோர்சஸ் மூலியமா அவங்க வந்து அவங்க எடுக்கிற அந்த கோர்ஸ் கரெக்டான கோர்ஸ் தானா,
அது நல்ல ஸ்கோப் கொடுக்குமாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். எந்த துறை எடுத்தாலுமே சரி, சோ ஒரு காலேஜ் இருக்குன்னா அந்த காலேஜ்ல வந்து பிளேஸ்மெண்ட் இது கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாஸ் பெர்சன்டேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சோ காலேஜ்ல வந்து பாஸ் எல்லாரும் படிக்கிறவங்க எல்லாம் பாஸ் ஆகுறாங்கன்றது தான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. அது அண்ணா யூனிவர்சிட்டியே வெளியிடுறாங்க. ரெண்டாவது என்னன்னா பிளேஸ்மெண்ட் வந்து காலேஜ் வந்து வெளியிடுறாங்க. ஏன்னா காலேஜ் ப்ராப்ளம் ஆகணுன்றதுக்காக வந்து யார் எந்தெந்த கம்பெனி போனாங்கன்ற பிளேஸ்மெண்ட் சொல்றாங்க. பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம், கோர் கம்பெனி வந்து என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது வந்து இந்த கோர் கம்பெனி எவ்வளவு பேக்கேஜ் கொடுத்தது அப்படின்னு பார்க்கணும். சில கோர் கம்பெனிலாம் வந்து இப்ப 7,000 ஒரு பேரண்ட் சொன்னாரு, 7,000 ரூபாய் 8,000 தான் கிடைக்குது, நான் போலாமா, பிஇ படிக்கிறதே வேஸ்ட் தானே அப்படின்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் தர சில கம்பெனிஸ் தான் இருக்கு. ஆனா சில கம்பெனிஸ் வந்து இன்னுமே வந்து 5 lakhs 5.5 lakhs அந்த மாதிரி அந்த பெர் ஆனம் தராங்க. சோ பட் 5 lakhs 5.5 lakhs நீங்க சொல்ற மாதிரி தரவங்க எவ்வளவு ஃபில்டர் பண்ணி அந்த கேண்டிடேட்டை எடுக்கறாங்க விஷயமும் இருக்கு. கண்டிப்பா நம்ம என்னன்னா நம்ம தரத்தை உயர்த்திக்காம தரமான பொருள் நமக்கு கிடைக்கணும்ன்றது வந்து அது பேராசை இல்லைங்களா. நம்ம தரத்தை கண்டிப்பா உயர்த்த பார்க்கணும். பிளஸ் காலேஜ் அப்சர்வ் பண்ணும்போது இப்ப பிளேஸ்மெண்ட் வந்து கண்டிப்பா பார்க்கணும். மூணாவதா என்ன பண்ணணும்னா சீனியர்ஸ் கிட்ட இன்டராக்ட், அதாவது ஏற்கனவே படிக்கிறவங்க கிட்ட கண்டிப்பா கேட்கணும். படிக்கிறவங்க கிட்ட கேட்டாதான் காலேஜோட உண்மையான நிலவரம் தெரியும். அது கண்டிப்பா எப்படி நம்ம வீட்டு பக்கத்துலயே யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம இந்த காலேஜ்ல எப்படி இருக்கு, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு, என்ன வேல்யூ ஆட் பண்ணாங்க, நான் இந்த காலேஜ்ல நீங்க சேர்ந்ததுனால உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைச்சது நம்ம பார்த்தாலே தெரியும். சில பேர் வந்து ஒரு காலேஜ்ல வந்து நிறைய பேர் கேட் ஸ்கோரர்ஸ் அதிகமா இருப்பாங்க. சில காலேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆட்டோமொபைல் செக்டாருக்கு வந்து போவாங்க. சில பேர்லாம் ஆட்டோமொபைல் ப்ராஜெக்ட்லாம் சில காலேஜ் தான் ப்ராஜெக்ட் ஆகும். சோ அதெல்லாம் நியூஸ் பேப்பர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரெகுலரா நியூஸ் பேப்பர் பார்க்கணும். பிளஸ் வந்து அக்கம் பக்கத்துல உள்ள மத்த காலேஜ்ல படிக்கிறவங்க கிட்ட கேட்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா காலேஜ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒன்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த ஃபோக்கஸ் அண்ட் டெடிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் to have a successful career in engineering அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க முக்கியமா சொல்லிருக்கீங்க. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு engineering கோர்சஸ்ல என்னென்ன விதவிதமான கோர்சஸ் இருக்கு, அதுக்கான ஸ்கோப் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, ஹையர் ஸ்டடீஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, எல்லாமே நீங்க விரிவா சொல்லிருக்கீங்க. நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றிங்க. வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தியுடன்.